இந்திய டி20 அணி கடந்த 2 உலகக் கோப்பையிலுமே தொடர்ச்சியாக 2 கோப்பைகளை வென்றுவிட்டாங்க. ஆனால் 2011க்கு பிறகு தற்போது வரைக்குமே ஒரு நாள் உலகக் கோப்பையை கூட வெல்ல முடியல. அடுத்த ஒருநாள் உலகக் கோப்பை தொடர் அடுத்த ஆண்டு அக்டோபர் 4ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியாவில் நடைபெறவுள்ளது. இங்கு இருக்கும் காலநிலை வேறு. மேலும் இங்கு முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? இப்படிப்பட்ட மைதானங்கள்ல இந்திய அணி அதிகமாக விளையாடி பழக்கப்பட்டதே கிடையாது. மேலும் ஒருநாள் உலகக் கோப்பை 2027 தொடருக்கான இந்திய அணியில விராட் கோலி, ரோஹித் சர்மா தவிர மற்ற அனைவருமே இளம் வீரர்களாக இருப்பாங்க. அப்படின்றதுனால பேட்டிங் செய்வதில் தடுமாற வாய்ப்பு இருக்கா? இதனால இந்திய ஒருநாள் அணிக்கு புதிய ஆலோசகரை நியமிக்க பிசிசிஐ பிளான் போட்டிருக்காங்க. இதற்காக முதல்ல கபில் தேவிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களாம். ஆனால் தன்னுடைய உடல்நிலை ஒத்துழைக்காது அப்படின்னு சொல்லி ஆலோசகர் பணியை கபில் தேவ் அவர்கள் மறுத்துவிட்டாராம். இதனை தொடர்ந்து தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்களிடம் பிசிசிஐ சென்றுள்ளதாக சொல்லப்படுது. இவர் சவுத் ஆப்பிரிக்காவில் நடைபெற்ற டி20 உலகக்கோப்பை 2007 தொடர்ல கேப்டனாக செயல்பட்டு கோப்பையை வென்றவர். மேலும் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் பல முறை கேப்டனாக ஆடிய அனுபவமுமே இருக்கு. அதனால இவருடைய அனுபவம் நிச்சயம் இளம் வீரர்களுக்கு கை கொடுக்கும். மேலும் தோனி இருந்தா அதுவே இளம் வீரர்களுக்கு புதிய தெம்புமே கொடுக்கும். இதனால தோனி எப்படியாவது ஆலோசகர் பணிக்கு சம்மதம் தெரிவிக்க வைக்க பிசிசிஐ பிளான் போட்டிருக்காங்களா? கூடிய விரைவிலேயே இதனை அதிகாரப்பூர்வமாக பிசிசிஐ அறிவிக்க உள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால சென்னை ரசிகர்கள், தோனி ரசிகர்கள் அப்படின்னு பலருமே இந்த அறிவிப்புக்காக ஆவலுடன் காத்திருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.